ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா. பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குழந்தை, அதாவது 4லிருந்து 6 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு சிறு குழந்தை. அந்த சிறு குழந்தைக்கு கிட்னி பிரச்சனை ஏற்படுது. அந்த கிட்னி பிரச்சனையை பாபா எப்படி முழுமையாக சரி செய்து அந்த குழந்தைக்கு தேவையான மாற்று கிட்னியை பாபா எப்படி அமைச்சு கொடுத்தாரு, அந்த குழந்தைக்கு எப்படி மறுவாழ்வு கொடுத்து அந்த குழந்தை உயிரை பாபா எப்படி காப்பாற்றி கொடுத்தாரு என்ற ஒரு அற்புதமான பாபா நடத்திய ஒரு நீலையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தரிசனம் பண்ண போகிறோம். சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம், பாபாவுடைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா உலகெங்குமே இருக்காங்க. அனுதினமும் அவரை பக்தியோட வணங்குறாங்க. பாபா கிட்ட வேண்டும் பொழுது தன்னுடைய இதயத்தை பாபாவுடைய பாதத்தில் சரணாகதி பண்ணுறாங்க. சாயே, நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள்ல இருக்கேன், எனக்கு உடல் இந்த பிரச்சனையில் இருக்குது, என்னுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் தான்ப்பா என்னை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுதினமும் பாபாவுடைய உதியை அவங்க உட்கொள்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பக்தை, அந்த பெண் பக்தை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்காங்க. அந்த பெண் பக்தைக்கு பார்த்தீங்கன்னா 3 குழந்தைகள் இருக்காங்க. 3வது பிறந்திருக்க குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு தான் இந்த கிட்னி பிரச்சனை. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பிறவிலேயே காது கேட்காது, பேச முடியாது, கிட்னி பிரச்சனையும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த தாய் பார்த்தீங்கன்னா பாபா கிட்ட முழுமையாக தஞ்சம் அடைகிறாங்க. அனுதினமும் பாபாவை பற்றி சச்சரிதம் மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க. டெய்லியும் பாபாவுடைய சச்சரிதம் அனுதினமும் படிக்கிறாங்க. படித்து பாபா, எனக்கு உங்கள் மேலே உறுதியான நம்பிக்கை இருக்குது, என் குழந்தைக்கு மாற்று கிட்னி கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. இந்த சச்சரிதத்தை நான் நம்பிக்கையோட உயிருக்கு மேலாக நினச்சி நான் படிக்கிறேன்ப்பா. என் குழந்தையோடைய உயிரை காப்பாற்றி என் குழந்தைக்கு மறுவாழ்வு கொடுங்க சொல்லிட்டு அந்த தாய் அந்த சச்சரிதத்தை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனிடையில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு உதி டெய்லியும் கலக்கி கொடுக்குறாங்க. அந்த உதி அந்த குழந்தையோட உடல்ல செல்லுது. தொடர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த கிட்னியை பரிசோதனை பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் கொடுக்குது. இதனால் அந்த டயாலிசிஸ் ப்ராப்ளம் நடக்குது ஹாஸ்பிட்டலில். அப்போ அந்த தாயோட மடியில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய உட்கார வைக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். அந்த தாய் மடிக்கு பக்கத்தில் தான் அந்த குழந்தை இருக்கு. ஒரு பக்கம் அந்த ரத்தத்தை சுத்தம் பண்ண அந்த டயாலிசிஸ் மூலியமா அந்த டியூப் போட்டு கெட்ட ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தாய் என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைய பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு சச்சரிதம் படிக்கிறாங்க. பாபாவுடைய புனிதமான நூல் சாய் சச்சரிதம் படிக்கிறாங்க. படிச்சு, பாபா, என் குழந்தைக்கு இது போல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல, இந்த நிலையிலும் நான் மனம் தளரல, என்னுடைய பக்தியை உன்னுடைய பாதத்தில் நான் ஒப்படைக்கிறேன். என் குழந்தைக்கு நல்லபடியாக இந்த கிட்னி கிடைக்க நீங்கள் அருள் புரியணும், என் குழந்தைக்கு மாற்று கிட்னி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் அனுதினமும் பாபாவுடைய அந்த அற்புதமான சச்சரிதத்தை படிக்கிறாங்க. இந்த நிலையில் அந்த தாய் எனக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க. நீங்கள் ஷிரடியில் இருக்கீங்க, எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, அந்த வேண்டுதல் பாபாவுடைய திருவடியில் வைங்க அப்படின்றாங்க. என்ன சாய்ராம், என்ன வேண்டுதல் அப்படின்னு நான் கேட்குறேன். இது போல் ஒரு 51 மட்டை தேங்காய் வாங்கி அதில் 50 மட்டை தேங்காய் துணிக்கு நீங்கள் செலுத்துங்க. ஒரே ஒரு மட்டை தேங்காய் உள்ளே இருக்க, அதாவது தோரகமாகி சபா மண்டபத்தை தாண்டிங்கன்னா 3 படிக்கட்டு இருக்கும். அந்த 3 படிக்கட்டுக்கு ஆப்போசிட்ல துணி இருக்கும். துணிக்கு ஆப்போசிட்ல பாபா அமர்ந்திருக்க ஒரு புனிதமான ஒரு புகைப்படம் இருக்கும். இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஷாம்ராவ் ஜெய்கர் வரைஞ்சி கொடுத்த பாபாவுடைய அற்புதமான புகைப்படம். இந்த புகைப்படத்துக்கிட்ட ஒரு தேங்காய் மட்டும், அதாவது 50 தேங்காய் துணிக்கும், ஒரு தேங்காய் மட்டும் இந்த புகைப்படத்துக்கிட்ட நீங்க போய் வைக்கணும் அப்படின்னாங்க. அப்படி வைக்கும் பொழுது நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ என் குழந்தைக்காக நீங்க வேண்டிட்டு வைங்க அப்படின்றாங்க. அப்போ நான் அந்த தேங்காய்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நான் போறேன். அந்த நாள் பார்த்தீங்கன்னா ராமநவமி, பாபாவுடைய ராமநவமி. அந்த டைம் நான் 51 தேங்காய் வாங்கிட்டு நிற்கிறேன். பாபாவுடைய வாசலுக்கு நேராக, தோரகமாய் வாசலுக்கு நேராக நிற்கிறேன். 51 தேங்காயில ஒரு தேங்காய் மட்டும் நான் கையில் எடுத்துட்டு அந்த வாசல் நேரம் நின்று, ஓ சாய் தேவா, எவ்வளையோ பக்தர்கள் உங்களை மனதார வேண்டிட்டு இருக்காங்க. நீங்க இருக்கிற இந்த புனிதமான தோரகமாயி இந்த பள்ளிவாசல் பக்தர்களுக்கு ஒரு சாந்தி நிலையம். குழந்தையுடைய உயிர் இந்த நிலையில இருக்கு. டாக்டர்கள் சொல்றாங்க எந்த டைம்னா என்ன வேணும் ஆகும் இந்த குழந்தைக்கு. இந்த குழந்தை கிட்னி பிரச்சனை ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த குழந்தைக்கு தேவையான மாற்று கிட்னியை நீங்க எப்படின்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தால அந்த மாற்று கிட்னி கிடைக்க நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். உங்களுடைய துணிக்கு நாங்க ஒரு 51 புனிதமான தேங்காயை நாங்க சமர்ப்பணம் பண்றோம்.
அப்படின்னு சொல்லிட்டு பாபாண்ட மனப்பூர்வமா பக்தியோட இருக்கரம் கூப்பி சாஷ்டாங்கமா விழுந்து நான் வந்து பாபாண்ட வேண்டிட்ட பிறகு துவரகமாய்க்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த செக்யூரிட்டி இருப்பாங்க, அந்த இடத்துல 50 தேங்காவும் துவரகமாய் செவுத்துல வச்சு பாபாண்ட ஆசீர்வாதம் பண்ணி அந்த பாக்ஸ்ல போடுறேன். ஒரே ஒரு தேங்காய் மட்டும் உள்ளுக்குள்ள கொண்டு போறேன். அப்ப செக்யூரிட்டி கேட்கிறாரு, அந்த ஒரு தேங்காய் இங்க போட வேண்டியதானே அப்படின்றாரு. அப்ப நான் மனதார சொல்றேன், இது போல வந்து ஒரு குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதனால பாபாவுடைய பாதத்துல வைக்க போறேன். சரி ஓகே பையா நீங்க போங்கன்றாரு. பாபாவுடைய வாசல் நெருங்குறேன். பாபாவுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு துவரகமாய படிக்கட்டு ஏற போறேன். அந்த 3 படிக்கட்டும் ஏறிட்டு பாபாண்ட இருக்கரம் கைகூப்பி மண்டி போட்டு பாபாண்ட கேட்டேன், சாய்நாதா இது போல வந்து ஒரு சிறு குழந்தை 4லிருந்து 6 வயசுக்குள்ள இருக்கும், அந்த குழந்தை கிட்னி பிரச்சனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, இதனால உயிருக்கே ரொம்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்காங்க. அந்த குழந்தைக்கு தேவையான மாற்று கிட்னியை நீங்க எப்படின்னா கொடுத்து அந்த குழந்தைக்கு மறுவாழ்வு கொடுக்கணும். அந்த தாய் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையுடைய அம்மா உங்க மேல அவ்வளவு பக்தியா இருக்காங்க, யாரு கைவிட்ட போதிலும் என் சாய் என்னை கைவிட மாட்டாங்க, என் சாய் என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த குழந்தையோட தாய் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா தீயில கையை விட்டு குழந்தைய காப்பாத்தின உங்களுக்கு இந்த குழந்தைய காப்பாத்தி கொடுக்க முடியாதா? கண்டிப்பா நீங்க காப்பாத்தி கொடுப்பீங்க தேவா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை வச்சுட்டு போறோம் சேரம். இந்த பிரார்த்தனை வச்சுட்டு கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த குழந்தையோட அம்மா பண்றாங்க, என் குழந்தைக்கு வந்து மாற்று கிட்னி கிடைச்சிடுச்சு, என் குழந்தைக்கு வந்து நாளைக்கு வந்து அறுவை சிகிச்சை நடைபெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு மாற்று கிட்னி கிடைச்சி பாபாவுடைய ஆசீர்வாதத்துல அந்த குழந்தை வந்து நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கு. இதுல பாபா வந்து பக்தருடைய இதயத்துல எவ்வளவு அழகா போயிட்டு நம்பிக்கை கொடுக்கிறாரு பாருங்க. அந்த தாய் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த குழந்தை டயாலிசிஸ் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பாபாவுடைய அந்த சச்சிரதம் படிக்கிறாங்க, எல்லாரும் கத்துறாங்க, எப்படி நீ இந்த நிலையில படிச்சுட்டு உட்கார்ந்துருக்க, இப்படி காப்பாத்திடுவாரா உன்னை பாபா அப்படின்னா சொல்றாங்க. ஆனா அந்த தாய் வந்து மனம் தளராம கண்டிப்பா யாரு கைவிட்ட போதிலும் என் சாய் என்னை கைவிட மாட்டாங்க, என் குழந்தைக்கு தேவையான மாற்று கிட்னி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தியோட படிச்சாங்க. அந்த பக்திக்கு சாய் வந்து புத்துணர்ச்சி ஊட்டி அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்தி இன்னைக்கு மாற்று கிட்னியை கொடுத்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றி கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட சாய்நாதருடைய திருவடியை நாம் அனைவரும் சேர்ந்து வணங்குவோம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷீரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லா மலிக்.